நான் ஃபைவரில் $5,000 கிட்ட earn பண்ணியிருக்கேன். நாட் ஜஸ்ட் இன் ஒன் ஆர்டர். ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோவில் வந்து எப்படி ஃபைவரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன், எப்படி ஃபைவரில் இருந்து மணி ஏர்ன் பண்ணுறேன், என்ன மாதிரி கிக்கெல்லாம் போடலாம், அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ இல்லை. இந்த வீடியோ எதுக்குண்டா ஃபைவரில் ஏர்ன் பண்ணிட்டீங்கக்குள்ள ஃபார் சம் ரீசன் வந்து ஃபைவரை ஸ்டாப் பண்ணிட்டேன். ரீசெண்டாக இன்னைக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்து இந்த வீடியோவில் வந்து நீ வந்த ஆர்டரை நான் என்ன செஞ்சேன், ஸ்டில் நம்மளால் இப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கி என்றதை காட்டுறதான் இந்த வீடியோ வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபைவர் அக்கௌண்ட் வந்து லெவல் 2 செல்லர் அக்கௌண்ட். இதில் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு வழங்கும். இந்த அக்கௌண்ட்டில் வந்து 5 கிக் இருக்கு. கிக்கண்டா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கரியை வந்து இமேஜின் பண்ணுங்க. இங்கே இருக்கிற பேக்கர் தான் ஃப்ரீலான்சர். அதாவது நான் இன்னைக்கிட்ட வர கிளைண்ட் எல்லாம் வந்து யாருண்டா கடைக்கு வர கஸ்டமர். இப்போ கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பொருளை வாங்கணுமெண்டா என்கிட்ட ஏதாச்சும் ஒரு மெனு இருக்கணும் தானே. அந்த மெனு தான் வந்து இங்கே கீக். ஸோ நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம்னு நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு காட்டுற ஒரு மெனு தான் கீக். இப்போ இந்த அக்கௌண்ட்ல வந்து 5 கீக் இருக்கு. ஆர்டர் வந்த கீக் வந்து தம்ப்நெயில் டிசைன் பண்றது. தம்ப்நெயில்னா இந்த யூடியூபுக்கு முன்னுக்கு வருமே. இப்போ நான் உங்களுக்கு அந்த கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு காட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஐ எம் ப்ரொடியூசிங் எ ஹை அண்ட் பிஸ்னஸ் பிரேக் டவுன் எனி டாக்குமெண்ட் ஃபார் யூடியூப். ஐ லவ் யூர் டிசைன்ஸ். டிசைன் அவர் கொடுத்துருக்கான். சினிமேட்டிக் ஹை அண்ட் லுக் ஆஃப் மெக்னெட் மீடியான்றது ஒரு யூடியூப் சேனல். அதே மாதிரி மிஸ்டர் பீஸ்டோட தம்ப்நெயில்ல யூஸ் பண்ணுற வைப்ரண்ட் கலர், கான்ட்ராஸ்ட், எக்ரெசிவ் விஷுவல் ட்ரிகர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணி கேட்டிருந்தார். கிரியேட்டிவ் டிரெக்ஷன் தந்திருந்தார். அதாவது இந்த தம்ப்நெயில நீங்க இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட்னு சொல்லியிருந்தார். அந்த 2 கம்பெனியோட லோகோ வந்து மிடில் அடிக்கணும். அதை சுற்றி வந்து டிராமாட்டிக் க்ளோ, கிரஷிங் இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கார். அவரோட கோல் என்னன்னு சொல்லியிருக்கார், it's need to look high stakes, dramatic and instantly trigger curiosity. அது வந்து உங்களை கிளிக் பண்ண வைக்கிற ஒரு தம்ப்நெயில் அடிக்கணும்ன்றதை அவர் மென்ஷன் பண்ணுறார். இதில் சின்ஸ் யூ ஆர் த எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்லை, சும்மா ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ண தெரியும். நான் அந்த கிளைண்டோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன்டா, அவர் கேட்ட ரிக்வயர்மெண்ட்டுக்கு போகிறோம். அவர்கிட்ட ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இமேஜஸ் இருக்கா ஏண்டா, அவர் இப்போ எல்லாத்தையும் வந்து டெக்ஸ்டில் சொல்லியிருக்கார். அவர் ஒரு விஷுவல் அவர்கிட்ட இருந்து காட்டினார்டா நமக்கு கிரியேட் பண்ணுறது இன்னும் பிளேஸ் ஆகிக்கும். இது ரிலேட்டடாக எதுவும் ரெஃபரன்ஸ் இமேஜ் உங்கள்கிட்ட இருக்கான்னு நான் கேட்டேன். ஸோ அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்றும் இல்லையா, பட் இந்த கிக்கில் இருக்கிற அந்த இமேஜஸ் வந்து அவருக்கு பிடிச்சிக்காம். ஸோ அதை மாதிரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இவர் தான் அவர் மென்ஷன் பண்ணுறார், நோ சீப் ஏஐ இமேஜஸ். ஏஐ இமேஜஸ் யூஸ் பண்ணாமட்டு மென்ஷன் பண்ணிக்கார். ஸோ நான் ஏஐ இமேஜ் யூஸ் பண்ணுறேன். ஏஐயில் வந்து சும்மா ஏஐயில் ப்ரொம் பண்ணி கிரியேட் பண்ணுற இமேஜஸ் செல் பண்ணுறதில்ல. ஸோ ஐ யூஸ் ஃபோட்டோஷாப். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன ப்ரோ, யாரும் நம்பாதே தெரியல, யாரையும் நம்பாதீங்க. இப்போ வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டாரு. அவர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணேன்ன்றதுதான் இப்போ பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்கு நான் வந்து மெக்னெட் மீடியா மென்ஷன் பண்ணது மாதிரியே இருக்கிற தம்ப்நெயில்ஸ் எல்லாத்தையும் பின்ட்ரெஸ்ட் மற்றது யூடியூப்ல இப்போ நம்ம பார்க்கக்குள்ள வர தம்ப்நெயில் அந்த மாதிரியான தம்ப்நெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்டா, நான் கலெக்ட் பண்ண எல்லா தம்ப்நெயிலையும் இருந்து நான் இன்ஸ்பயர்ட் ஆகி ஒரு ஐடியா ஒன்று ஸ்கெட்ச் பண்ணுவேன். அந்த ஐடியாவை ஸ்கெட்ச் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஃபோட்டோஷாப்ல இந்த மாதிரி கம்போசிஷன், பின்னுக்கு வந்து ஃபயர் இருக்கணும், சென்டர்ல வந்து லோகோ இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஒரு தம்ப்நெயில் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் த தம்ப்நெயில் ஐ கிரியேட்டட். அண்ட் அது கிளைண்ட் என்ன சொன்னார் தெரியுமா, கேஃபியாம் ஐ ஜஸ்ட் ஷோ த பிக்சர்ஸ் அண்ட் தே லுக் கிரேட். ஐ ரியலி லைக் திஸ் ஸ்டைல், எஸ்பெஷலி த கலரிங். நான் இதில் மல்டிபிள் வேரியன்ட் செஞ்சுருந்தேன். ஏண்டா நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்து செய்கிற ஃபர்ஸ்ட் டிசைன் எப்போவுமே பெர்ஃபெக்ட் அடிக்கும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மோடிஃபை பண்ணி அதில் கொஞ்சம் எடிஷனலாக எஃபெக்ட் எல்லாம் எட் பண்ணக்குள்ள பார்க்குறதுக்கு இன்னும் விஷுவலி நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீக்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணி. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எதுவும் வீடியோ வேணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். இப்படிதான் ஏஐ வருது. ஏஐ வந்ததுனால நிறைய ஜாப்ஸ் போயிட்டு நம்மளால ஏர்ன் பண்ணவே இல்லை. அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு அவனை லேர்ன் பண்ணிருப்பானே, நம்மளை லேர்ன் பண்ணி விட மாட்டானே, நிம்மதி அறிக்கையும் விட மாட்டானே. இந்த ஆர்டர் வந்ததுக்கு பிறகு நான் என்ன பிளான் பண்ணிக்கேன்டா, நான் இதுக்கு முந்தி எப்படி ஃபைவர்ல வந்து ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனோ அதை விட என்னோட எஃபர்ட்டை போட்டு எகெயின் ஃபைவரை ஸ்டார்ட் பண்றோம். டே 1